லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹாய் சார். வணக்கம் சார். வாங்க ஷோகன். என்ன குழந்தைக்கு உடம்பு சரியாயிடுச்சு போல, ஃபங்க்ஷன் கூப்பிட்டு வந்திருக்கீங்களே? ஆமாம் சார், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதான் கூப்பிட்டு வந்தேன். ஹலோ குட்டி, உடம்பு குணமாயிருச்சா? ஐ அம் ஃபைன் அங்கிள். பிளட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்படியா பெரிய மனுஷி? உன் தேங்க்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ், ஓகேயா? குட் கேர்ள். சார், என் பொண்ணுக்கு நீங்கள் ரத்தம் கொடுத்தப்ப இன்னொரு பொண்ணு ரத்தம் கொடுத்தாங்க. அவங்களும் இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க சார். அவங்க உங்க சொந்தக்கார பொண்ணா இல்லை கெஸ்டா சார்? நீங்கள் சொல்கிற பொண்ணு எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டலில் உங்கள் பிளட் கொடுக்க வந்த போதும் நான் பார்க்கல. அவங்க இங்கே வந்திருக்கிறதும் எனக்கு தெரியாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னு தானே நினச்சேன். அவங்க பேரு கூட தீபான்னு சொன்னாங்களே. என்ன பேர் சொன்னீங்க? தீபாவா? ஆமாம் சார். கொஞ்சம் எங்கே வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். சரிங்க சார். அசோகன் சார், இது நீங்கள் சொன்ன அந்த தீபாவோட கர்ச்சீஃப்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு நான் பிளட் கொடுக்க வந்தப்போ பை மிஸ்டேக்காக என் கைக்கு வந்துருச்சு. இது அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அந்த பொண்ணு இங்கே தான் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க யாருன்னு அடையாளம் காட்டுங்க, நான் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். சரிங்க சார். வாங்க. வாமா. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் சார் பார்த்தேன். அதுக்குள்ளே எங்கே போனாங்கன்னு தெரியலையே சார். அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க ஞாபகம் இருக்கா? பிங்க் கலர் ஹாப் சாரி நினைக்கிறேன் சார். சரி, நீங்கள் அப்படி போய் பாருங்கள், நான் இந்த சைட் பார்க்குறேன். சரிங்க சார். ஆமாம். இவர் எதுக்கு இங்க நிக்கிறாரு? ஒருவேளை நம்மள தேடிதான் வந்திருப்பாரோ? இவர் கண்ணுல பட்டா பிரச்சனையாயி போயிடுமே. என்னது போற மாதிரியே தெரியலையே. இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. கார்த்தி யார தேடுறான்? என்ன தம்பி, கர்ச்சீஃபோட யாரையோ தேடுற மாதிரி இருக்கே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை நீ.
நேற்று நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை பண்ணுற அசோகனோட குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு ரத்தம் கொடுக்க போயிருந்தேன். ஆ, அப்போது அங்கே இன்னொரு பொண்ணு ரத்தம் கொடுக்க வந்திருந்தா. அந்த பொண்ணோட கர்ச்சீஃப் பை மிஸ்டேக்காக என்கிட்ட வந்துருச்சு. ம், அந்த பொண்ணு இங்கே தான் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான் இதை கொடுத்துடலான்னு தேடிட்டு இருக்கேன். ம். என்ன கார்த்தி, ம் புதுசா பொண்ணு எல்லாம் தேடுற? கட்சி வழியா காதலா? ஐயோ அண்ணி, அப்படிலாம் எதுவும் இல்லை அண்ணி. ப்ராமிஸாக இந்த கர்ச்சீஃபை கொடுக்கறதுக்காக தான் தேடிட்டு இருக்கேன். காதல் இப்படிதான். கர்ச்சிஃப், கீ செயின், பேனான்னு சின்ன சின்ன திங்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆல் தி பெஸ்ட். அக்கா, இன்னும் என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அங்க கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க கிச்சன்ல எல்லா ஃபுட்டும் ரெடியா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க. எப்ப பார்த்தாலும் என்னையே வேலை வாங்கிக்கிட்டு. போங்க போங்கக்கா. கார்த்திக், டைம் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுது. அத்தையும் மாமாவையும் ரெடி பண்ணி ஸ்டேஜ் கூட்டிட்டு வந்துருங்க. ஆ, சரிங்க அண்ணி. ம். அது நம்ம கர்ச்சீஃப் ஆச்சே, அது எப்படி அவர்கிட்ட போச்சு? சார், கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துங்க சார். யோ போயா, இதெல்லாம் வேணாயா, அந்த அக்கா குடியா, போயா போயா. சார், 60ஆம் கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா நடத்துறாங்க பாருங்க சார். ஸ்டேஜை சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. வழி நெடுக்கும் சீரியல் பல்பு, லைட்டு, ஃப்ளக்ஸ் போர்டு, போஸ்டர்னு பணத்தை தண்ணியா செலவு பண்ணிருக்காங்க சார். கல்யாணம் முடிஞ்சதும் பாட்டு கச்சேரி வேற இருக்கான். அபிராமி காஸ்மெட்டிக் ஃபேர்னஸ் கிரீமை வித்து வித்தே பணத்தை அள்ளுறாங்க. அந்த கிரீம்ல அப்படி என்னதான் இருக்குமோ தெரியல. பொண்ணுங்களும் அதைத்தான் ரொம்ப லைக் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஹாய் சிவா சார். வீடு முழுக்க பணமா இருந்து என்ன பிரயோஜனம் சார்? அவங்க எல்லார் மனசுமே அழுக்கா தானே இருக்கு. ஓகே சார். ஹாய் கார்த்திக். ஹாய் சிவா, வாங்க. வணக்கம்மா. வணக்கம் வாங்க சிவா, இப்பதான் வரீங்களா? ஆமா சார், ஓ, இப்பதான் வந்தேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சிவா. எங்க பழைய விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. அந்த விஷயத்தெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு? விடுங்க. நீங்க பேசுறத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனக்கசப்பான விஷயங்களை அப்பப்ப மறந்துடுறது தான் எல்லாருக்கும் நல்லது. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். சாதாரண விஷயம்தான், அதை ரொம்ப பெருசா பேச வேண்டியதில்லை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் இப்போ சந்தோஷமா தான் இங்க வந்திருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க ஸ்டேஜுக்கு போங்க. ராஜு சார், இந்தாங்க சார். பாட்டி கங்க்ராச்சுலேஷன் சார். வாழ்த்துக்கள்மா. நன்றி சிவா. தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க.
சார் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் என்னமா நடிக்கிறாங்க பாருங்க சார். உங்க மனசை எவ்வளவு தூரம் காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் காயப்படுத்திட்டு பழசையெல்லாம் மறந்துடுங்கன்னு ஒத்த வார்த்தையில ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. ஆனா உங்க நடிப்பு டாப் கிளாஸ் சார். மனசுக்குள்ள அவங்கள வெட்டி போடுற அளவுக்கு கோவத்தை வச்சுக்கிட்டு பாவ மன்னிப்பு தர்ற பாதிரியார் மாதிரி சாந்த சுருபியா இருந்தீங்க பாத்தீங்களா? அதுக்கே உங்களுக்கு 100 பொக்கே கொடுக்கலாம் சார். இந்தாங்கம்மா, இந்தாங்கப்பா, மாலையை மாற்றிக்கங்க. மா, என்ன யோசிக்கிறீங்க? மாலை அப்பா கழுத்தில் போடுங்க. டேய், வெக்கமா இருக்குடா கார்த்தி. என்னமோ இப்பதான் வயசு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்கள் செய்யறதும் மாலை மாத்திக்கிறதும் தாலி கட்டுறதும் அதை பார்க்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறதும் ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடா. மா, 60 கல்யாணம் அப்படித்தானமா இருக்கும். இதுக்கெல்லாம் வைக்கப்பட்ட எப்படி? அப்பாவை பாருங்க, மாலை மாத்துறதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்காருன்னு. அத்தை, 60ஆம் கல்யாணம் நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு குடுப்பின வேணும் அத்தை. நிறைய பேருக்கு அது அமையாமலே போயிருக்கு. ஆனா உங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு. சந்தோஷமா மாலை மாத்திக்கோங்க அத்தை. மா, ஸ்டேஜ் வரைக்கும் வந்து கூச்சப்பட்டா எப்படிமா? அப்பா, முதல்ல நீங்க மாலையை போடுங்க. அப்பதான் அம்மா கூச்சப்படாம மாலையை போடுவாங்க. சரிப்பா, நானே முதல்ல மாலையை போடுறேன். அப்பா, அம்மா ஒரு வழியா மாலை போட்டாங்க. மீனாட்சி வா, நம்ம தான் முதல்ல பாத பூஜை பண்ணணும். சரிங்க. எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க. 2 பேரும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழணும். ஐசு, வா நாம பாத பூஜை பண்ணலாம்.
சார் இத பார்க்க பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது சார். நம்ம தங்கச்சி பாப்பா இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஐஸ்வர்யா இருந்து பாத பூஜை பண்றா. நல்லா இருங்க. நியாயமா இந்த வீட்டுக்கு 2வது மருமகளா நம்ம தங்கச்சி பாப்பா தான் வந்திருக்கணும். ஆனா அந்த அபிராமி பாப்பா கருப்பா இருக்கான்னு சொல்லி அந்த அருணுக்கு கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அத நினைச்சு பாப்பா எப்படி அழுதுச்சு. நீங்க எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தான் சார் தெரியும். பாருங்க, மனசு முழுக்க அழுக்க வச்சுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. வக்கிரம் முடிச்சவங்க நம்ம பாப்பாவை கருப்புன்னு சொல்லிட்டாங்களே. ஏய், ஏண்டா என் தங்கச்சி எத்தனை வாட்டி கருப்பு கருப்புன்னு சொல்லுவ? கூட இருந்த கிண்டல் பண்றியா? இல்ல சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த நாச்சியா கருப்புன்னு சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நம்ம தங்கச்சி பாப்பாவை போய் நான் கிண்டல் பண்ணுவேனா சார்? அபிராமி, என் தங்கச்சிய கருப்புன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்க குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்குன்னு நானும் பார்க்கறேன். விட மாட்டேன், உங்களை சந்தோஷமா வாழ விட மாட்டேன். ரெண்டு பேருமே மனமொத்த தம்பதிகளா நீண்ட நாள் சந்தோஷமா வாழணும். ம்? நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. சீக்கிரமே உனக்கு நல்ல பொண்ணா அமைஞ்சு கல்யாணம் நடக்கணும். அடுத்த வருஷமே எங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்கணும். சரியா? மா, இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பேர குழந்தைய பத்தி எல்லாம் பேசுறீங்க. அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்குமா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. ரெண்டு பேரும் மோதிரத்தை மாத்திக்கங்க. கார்த்தி, எதுக்குடா இதெல்லாம்? நாங்க என்ன புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா என்ன? மோதிரம் எல்லாம் வேண்டாம்ப்பா. என்னம்மா எது எடுத்தாலும் வேணாம் வேணான்றீங்க? மோதிரம் தானே, மாத்திக்கங்கம்மா. அத்தை வெக்கப்படாம மோதிரத்தை மாத்திக்கோங்க. மோதிரம் மாத்திக்கோங்கம்மா. நாச்சியா, நான் விரல நீட்டிக்கிட்டு ரெடியா இருக்கேன். போட்டு விடுமா, என் கை வலிக்க போகுது.
நல்லபடியாக மோதிரம் மாற்றியாச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் செஞ்சிட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்ஃபில் ஆகிடும். என்னப்பா ம், நீங்கள் அப்பா கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும், அவரும் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்.